வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லியை வச்சு எப்போ பார்த்தாலும் போர் அடிக்கிற டிஷ்ஷாக செய்யாமல் புதுசாக ஒரு டிஷ் தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறோம். அப்படி என்னப்பமா செய்ய போற? அது என்னதுன்னா, நாம் இட்லி உப்புமா செய்யாமல் ஒரு புதுசாக ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். அதுக்கான பேர் கூட எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. முதல்ல நம்ம ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். இன்றைக்கி நான் என்ன எடுத்துருக்கிறேன்னா, மந்த்ரா அப்படிங்கிற ஒரு ஆயிலில் எடுத்திருக்கேன். இதயம் மந்த்ரா. அதை நம்ம பேனில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. அது காஞ்சதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பொரிக்க வேண்டியதை பொரிச்சிடலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. அதனால் இட்லியை நான் பொடி பொடியாக நறுக்கி இருக்க ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம பொரிக்கணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம எடுத்துடணும். அதே மாதிரி எல்லா பேட்சையும் நான் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு 1 டீஸ்பூன் போட்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு, வெங்காயம் 3 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக ப்ரௌன் கலர் அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் தக்காளி சேர்த்துடலாம். நான் குட்டி குட்டியாக இருக்கிற 4 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்திக்கலாம். ஏன்னா சால்ட் சேர்த்துனா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் கறி மசால் தூள் 1.5 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1.5 டீஸ்பூன். சிக்கன் மசாலா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் டேஸ்ட்டுக்கோசரம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வதங்குறதுக்கு தான் நம்ம உப்பு போட்டோம். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் உப்பு. இதில் நான் சோயா சாஸ் இப்போ நான் காட்டுற ஸ்பூனில் 1 ஸ்பூன் தான் நான் ஊற்றி இருக்கிறேன். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் சில்லி சாஸ் அதே ஸ்பூனில் 1 டீஸ்பூன் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கெச்சப் ஊற்றிக்கிறேன். இப்போ நாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி நம்ம பொரிச்சு வச்சிருந்த இட்லி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. சேர்த்துனதுக்கு அடுத்தது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். டிஷ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.